வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் +2 முடிச்சுட்டு வெளியில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய கேரியரை கரெக்டாக ஷார்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சில பேர் ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஐடியா இருக்கும், ஐடியா இல்லாமல் கூட நிறைய பேருக்கு இருக்கும். என்ன பண்ணணும்னு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி பேசிஸில். அதனால் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தேவைப்படலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க, அடடா இது நல்ல விஷயமா இருக்கே, நம்மளுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் தெரியாமல் பல பேர் இருக்காங்க, பல லட்சம் மாணவர்கள் இருக்காங்க, பல லட்சம் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஜாயின் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ தான் ஐயையோ என்னடா இது இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சே, நம்ம கூட இதெல்லாம் சேர்ந்து படிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை +2 படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்டுக்கோ இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நம்ம வீடியோக்கு வரீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் தவறாமல் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்கு போகலாமா? என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 முடித்ததுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு படித்ததுமே நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேலைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், படித்து முடித்ததுமே எங்கே வேலை தேடுறது, நம்மளுக்கு கேம்பஸில் இன்டர்வியூ வருமா, இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தில் இருப்போம்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா படித்ததுமே எனக்கு வேலைக்கு வந்துடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், படித்து வேலை கிடைச்சா மட்டும் போதாது, நான் பிறந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கோர்ஸாக பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 31/12/2024 இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கடைசி டேட். சார் என்ன சார் எக்ஸாம், அதை சொல்லுங்கள் சார், ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னா, NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இதில் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. +2 முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா இதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சது 70% மார்க் எடுக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களா, ஏப்ரலில் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குமா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 மாதம் டைம் இருக்குது. கொஞ்சம் மார்க் அப்படி இப்படி தடுமாறுது, இல்லை நான் தேசத்துக்காக எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை எக்ஸாம் எழுதி ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படின்னா, நார்மலாக போய் நீங்கள் ஆர்மியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு ஆஃபீஸர் கிரேடில் ஜாயின் பண்ணி படித்து ஒரு 3வது வருஷம் 4வது வருஷம் அப்படி நீங்கள் வெளியில் வரப்பயே உங்களுடைய மினிமம் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்டைஃபண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 100 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் +2 படித்தா போகிறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஒரு 70% மார்க் இருக்கணும். ரைட்? இது யார் கண்டக்ட் பண்ணுறா, எந்த வெப்சைட்டில் போய் நான் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, NTA வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ண முடியாது. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. UPSC online.gov.in UPSC online.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதில் ஆர்மியில் வேலை செய்யணுன்னாலும் சரி, நேவலில் போய் நம்ம நேவியில் வேலை செய்யணுன்னாலும் சரி, ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்மி லெவலில் போயிட்டு ஜாயின் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 208 சீட்டு. இதில் ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் அலாட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தென் நேவியில் படிக்கிறதுக்கு 42 சீட்ஸ் இருக்குது. அதில் 6 சீட் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தென் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 92 சீட்ஸ் இருக்குது. அதில் 2 சீட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்திருக்கு.
இதில் கிரவுண்ட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண டெக்னிக்கல் கோர்சஸில் வந்து 18 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் ஏர்ஃபோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃபஸ்ட்டு சொன்ன 92 சீட்ஸில் வந்து பறக்கிற விமானம் ஓட்டுதல் அந்த மாதிரியான சம்மந்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்கில் 92 சீட்டு, 2 சீட்டு வந்து கேர்ள்ஸுக்கு. கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்களே ஏர்ஃபோர்ஸில் இந்த டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறது 18 சீட்டு, 2 சீட்டு வந்து கேர்ள்ஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் இருக்குது கோர்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்டு, 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறா, கேர்ள்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் நேவல் அகாடமின்னு இருக்குது, அதில் ஒரு 36 சீட்ஸ் இருக்குது. தென் வந்து 5 சீட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு. அப்போ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 406 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் என்ன மாதிரி கோர்சஸ் வரும் அப்படின்னா பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கோர்சஸும் வந்து அவங்க கொடுக்குறாங்க 3 இயர்ஸ். அண்டு இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருவாங்க. இந்த ஹேர் ஸ்டைலாக வச்சுக்கிட்டெல்லாம் போயிட்டு காலேஜ் போகணும்னு நினைக்கிறவங்கலாம் இங்கெல்லாம் வந்து ஒத்து வராது. போனதுமே கட் பண்ணிவிடுவாங்க, ஒட்டையா சட்டையா. பார்ப்பீங்களா அந்த மிலிட்ரியில் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு, அந்த டிசிப்ளின், காலையில் எழுந்து ஓடணும். இந்த எக்ஸாம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்ப பார்த்தோம்னா, சார் என்டிஏ வைக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஒன்றுமே இல்லை சார், ஈஸியாக அடித்து தூள் கிளப்பிடலாம் சார். அங்கே போயிட்டு அந்த கரெக்டாக அவங்க கூட அந்த டிசிப்ளினு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்து வராததாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனில். அதனால் சும்மா வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்றதோட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்றது பர்சனாலிட்டி எபிலிட்டியெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இதில் அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸு வந்து வைக்கிறது இல்லாமல் செகண்ட் லெவல் ஒரு எஸ்எஸ்பி எக்ஸாம்ஸ் இருக்குது, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கான ப்ராசஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு 15 விதமான எக்ஸாம்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் வந்து இது எடுக்கிறாங்க. ரைட்டா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். இதில் +2ல் நம்ம வந்து சென்னையில் வந்து சென்டர்ஸ் இருக்குமா சார் இது எழுதுறதுக்கு அப்படின்னா, எஸ், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்டு வெள்ளூர், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து இந்த என்டிஏ எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3-4 லட்சம் பேர் வரைக்கும் டோட்டலாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதே வந்து 2000 ஸ்டூடெண்ட் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்றாங்க. அதில் பாஸ் பண்ணுறவங்க அந்த ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து என்டிஏ எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களும் இதுக்கான விஷயங்களில் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த படித்து முடிச்சுட்டு வெளியில் வரப்போ அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, நாட்டுக்கும் ஒரு சேவை பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஹெல்த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸ்டு பாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்கிறதுக்கு, அதுதான் சொல்லி கண்ட்ரோல்டாக இருக்கும். பாடியும் மைண்டும் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2006 2 ஜூலை 2006 இருந்து 1 ஜூலை 2009 பிறந்திருக்கணும். என்னடா இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டைம். 3 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸாம்ஸ் 2 வாட்டி நடக்குது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே எழுதி பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அடுத்த முயற்சியில் பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் இருக்கு இல்லையா, எத்தனை வாட்டி எழுதலான்றது இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். 2006 பிறந்து 2009 வந்து முடிக்கிறவங்களா இருக்கணும். இதுதான் வந்து மெயின் எலிஜிபிலிட்டி. 2வது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இது 2 தான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. 1 இந்தியன் சிட்டிசன், 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 2 ஜூலை 2006 இருந்து 1 ஜூலை 2009 பிறந்தவங்களா இருக்கணும். இதுக்கான ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ ரொம்ப நாமினல் ஃபீ. ஜென்ரலு ஓபிசிக்கு மட்டும்தான் 100 rupees வாங்குறாங்க. எஸ்சி எஸ்டி தென் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபீஸே இல்லை. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்கும். படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனு
நம்மளுடைய உடல்நிலையும் சரி, ஆரோக்கியமும் சரி, மென்டல் நிலைமையும் சரி ஒரு நல்லா இருக்கிறதுக்கும், படிப்புக்கும் சரி, தென் வேலை வாய்ப்புக்கும் சரி, அடுத்தது வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி சம்பாதிச்சு ப்ளஸ் நாட்டுக்கும் சேவை பண்ணுறதுல வந்து ஒரு ஒரு பெரிய ப்ரௌடாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதில் ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. இதில் சிலபஸ் என்ன சார் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, +2 முடித்தா போதும் அப்படின்னா என்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸுக்கும் கிட்டத்தட்ட 2.5 hour இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு 2.5 மணி நேரம் நடக்குது. கிட்டத்தட்ட 600 மார்க்குக்கு கொடுக்குறாங்க. அப்போ 900 மார்க்ஸ், டோட்டல் 900 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 மேக்ஸ் வந்து 12th சிலபஸ் தான் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஜென்ரல் எபிலிட்டியில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். பட் மெயினில் வந்து இங்கிலீஷில் தான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், தென் வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் சேர்த்த மாதிரி தான் இந்த வந்து 600 மார்க்ஸுக்கு இருக்குது. இதில் வந்து பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னா எவ்வளோ சார் பாஸ் பண்ணால் போகிறோம்னா, அந்த 40% எடுத்தால் போகிறோம். 700 மார்க் எடுத்தால் போகிறோம். 700 மார்க் எடுத்தால் போருமா அப்படின்னா, நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 900, அதில் 700னா இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, எஸ்எஸ்பின்னு ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சைக்காலஜி டெஸ்ட் ஒரு 5, கிரவுண்டு டெஸ்ட், கிரவுண்டில் போய் நம்ம அது பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு 10 டெஸ்ட்டு, அப்புறமா இந்த 15 டெஸ்ட் முடிஞ்சுமே அதுக்கப்புறமா இன்டர்வியூ, இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி 900 மார்க்ஸு, இந்த எஸ்எஸ்பி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மார்க்ஸு, 1800 மார்க்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% எடுக்கணும். அப்போ அதில் தான் சொன்னேன், ஒரு 750லேருந்து 800 மார்க் எடுக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரேங்க் பட்டியலில் வந்துடுவீங்க. இந்த மாதிரி எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 406 சீட்டு சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 3,00,000 4 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஒரு 600லேருந்து 700 பேர் தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு. சரியா, ஒரு வாட்டி முடியலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த வாட்டி எழுதலாம். ஏன்னா அதை தான் ஏஜில் 3 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த எக்ஸாம்ஸை எழுதி, இந்த ஒரு வாட்டி எழுதி நான் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ரைட்டா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோன்னா கோர்சஸ் என்ன மாதிரியான கோர்சஸ் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கோர்ஸ் இருக்குது. தென் வந்து பிஏ கோர்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே போல் இன்ஜினியரிங் பிடெக் கோர்சஸ் கொடுக்குறாங்க. பிடெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடு, பட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ். ஏன்னா அதை டிசைன் பண்ணுறது, மிலிட்ரியில் வந்து தேவையான மெக்கானிக்கலுக்கு எல்லா கோர்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி ஒரு சிவிலியனுக்கு ஒரு கோர்சஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்களோ, என்னெல்லாம் பதவிகள் இருக்கோ அதே மாதிரியான பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்குது. அதுக்கான கோர்சஸ் வந்து இதில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை படிக்கிறப்பயே ஸ்டைஃபண்ட் ஃபீஸு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. இதை படித்து முடிச்சுட்டு நம்ம அந்த இன்டர்ன்ஷிப் நடக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வந்து மாதம் கொடுக்குறாங்க. படித்து முடித்ததுமே ஒரு செலெக்ஷன் ஆகிட்டு, இதில் வந்து நிறைய ஆர்மி இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா நேவலில் போய் ஒர்க் பண்ணனாலும் சரி, ஏர்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிறப்ப இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டு நாங்கள் நான் வந்து எதில் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு போகிறோம். அப்படின்றப்ப சப்போஸ் ஏர்ஃபோர்ஸில் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து அகாடமி ஹைதராபாத்தில் இருக்குது, அதுக்கு அமிச்சு அங்கே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நேவலில் போனோன்னா கண்ணூர் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அகாடமி இருக்குது. தென் கிரவுண்ட் லெவலில் ஆர்மியில் போகணும் அப்படின்றப்ப டேராடூனில் வந்து இதுக்கான பயிற்சி மையம் இருக்குது. இதுக்கு தனித்தனியாக இருக்குது. அது இல்லாமல் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியும் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த யாருக்கு என்னென்ன விருப்பம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான அமுச்சு விடுவாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து 6 months கொடுக்குறப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டைஃபனோட ப்ளஸ் முடித்ததுமே வந்து அந்த போஸ்டிங்கில் நம்ம போகலாம். அதில் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்குது. நிறைய லெஃப்டினன்ட் கர்னல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சர்வீஸ் வந்து நம்ம வந்து பிறந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், அதே நேரத்தில் படிக்கணும்னு நினைக்கிறோம்,
படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் +2 படித்து முடிச்சுட்டு உடனே போகக்கூடியதுக்கு. சரியா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு வேணும், இந்த நீங்கள் சொன்னக்கூடிய அந்த ஜென்ரல் எபிலிட்டிலையோ இந்த மேத்தமெட்டிக்ஸ்லையோ என்னென்ன டாபிக்ஸ் சார் இருக்குது அப்படின்னா upsconline.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 150 பேஜுக்கு மேலே வருது. அதை டவுன்லோட் பண்ணி அழகாக உட்காந்து ஒரு வாட்டி படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி தாராளமாக என்கிட்ட பேசுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தேவை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் இருந்து இதை போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2000 பேர் தான் அப்ளையே பண்ணுறாங்க. போஸ்டிங்கு அதில் போய் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 10 20 பேர் 30 பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நிறைய தகவலை ஷேர் பண்ணி அவங்க கேரியரை ஷேப் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ட்ரைனிங்கும் நிறைய கொடுத்துட்ருக்கோம். நீட்டுக்கான ட்ரைனிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தா நம்ம என்டிஏ சொன்னேன் இல்லையா, என்டிஏல வந்து நான் போய் இந்த ஆஃபீஸர் கிரேடில் வேலை செய்யணும் அப்படின்றப்ப குழந்தைங்க வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும், ஆனால் வந்து நான் வந்து ஆர்மியில் போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும். நீட் எக்ஸாம்ஸ் எழுதி ஏஎஃப்எம்சி இருக்குது, அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டாக்டர் ஆனால் அதில் வந்து ரேங்கிங்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்ற அந்தஸ்தும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அவங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. நீட் எக்ஸாம்ஸ் வந்து நார்மலாகவே நம்மளுடைய இந்தியாவில் எல்லா கேட்டகரி எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ ஆயுஷ் கோர்சஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணுன்னாலையோ பிஎஸ்சி ஆனர்ஸுக்கோ இன்றைக்கி வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் ஃபுல் டைம் கோர்ஸ் இருக்குது. +2 முடிச்சுட்டு படிக்கலாம். +2 முடித்ததுமே ஒரு ப்ரஷ் அப் கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது. தென் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஐஐடி போகணும், என்ன நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போகணும், இல்லை ஜிஎஃப்டி ஃபண்டட் இன்ஸ்டியூஷன், ஜென்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டு பண்ணியிருக்காங்க இல்லையா, ஜிஎஃப்டி இன்ஸ்டியூஷன்ஸ், அதை போய் நான் படிக்கணும், இல்லை IIIT போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் எழுதணும். ரைட்டா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் எழுதி கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏல வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது. அதனுடைய மார்க்கும் எஸ்எஸ்பி மார்க்கும் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து என்டிஏல கொடுக்குறாங்க. ரைட்? அதனால் இது படிக்கணும், இந்த கோர்ஸஸும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டரை வச்சுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக கோர்சஸை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணா நகரில் வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ரைட்? தமிழ்நாட்டில் இருந்து எங்கே இருந்தாலும் படிக்கணும் அப்படின்றதுனால வந்து படிக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் கோர்ஸும், வராதவங்களுக்கு வீட்டில் இருந்தே உட்காந்த இடத்துலேருந்தே படிக்கிறதுக்கு ஆன்லைன்லேயும் இந்த கோர்சஸ் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 500 குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு 50%னா மினிமம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதில் நீங்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற டிசைட் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சப்போஸ் இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லைனா கூகுள் ஷீட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.